ஹலோ கைஸ், நீங்க பார்த்துட்டு அனிமேட்ல தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மான்வாவோட 79, 80, 81 இந்த 3 எபிசோடோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம், பார்த்துட்டு வந்துருங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் புதுசா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பார்க்குற எல்லாரும் ஒரு லைக் போட்டு பாருங்க, அப்பதான் நெக்ஸ்ட் வீடியோ கிரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். போன எபிசோடோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோவோட டீம் அந்த சிட்டி ஃபேமிலியோட டீம் அட்டாக் பண்ணிருப்பானுங்க. அப்புறம் அந்த சிட்டி ஃபேமிலி சேர்ந்தீங்க நாங்கெல்லாம் பாடி டெம்பரிங் ஸ்டேஜ்ல இருக்கோம், உங்களால எங்களை அட்டாக் பண்ண முடியாது அப்படின்ட்டு நம்ம டீம் அட்டாக் பண்ண வந்திருப்பாங்க. அப்ப நம்ம டீம்ல நம்ம சர்வெண்ட், ஊகா, அப்புறம் ஹோச்சன் இவங்க எல்லாரும் பாடி டெம்பரிங் ஸ்டேஜோட லெவல் போயிருப்பாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ அந்த யுன்சியனை கொல்ல போயிருப்பான். அப்ப அந்த யுன்சியனையோ மாஸ்டர் என்ன வந்து காப்பாத்துங்க அப்படின்னு இருப்பான். இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். சரி வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே மேல இருந்து 3 பேர் நீ எதுக்குமே உதவ மாட்டற அப்படின்னு குதிக்கிறானுங்க. அப்ப அந்த 3 பேர்ல ஒருத்தர் நம்ம சிட்டி ஃபேமிலி சேர்ந்த இந்த டீம் தோக்குன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல, அதுவும் லெவல் 1 பாடி டெம்பரிங் ஸ்டேஜ்ல இருக்கவங்க தோத்துருவாங்க அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம சர்வெண்ட் அவன் அட்டாக் பண்ண போறான். அப்ப அவனும் நான் கிராண்ட் மாஸ்டர் அந்த மறந்துட்டியா அப்படின்னு நம்ம சர்வெண்ட் தூக்கி போட்டான். அப்ப நம்ம ஹீரோ சர்வெண்ட் தடுக்கிறான். பார்த்தா நம்ம ஹீரோ கொஞ்சம் தூரம் பரண்டி போறான். அப்ப நம்ம ஹீரோ இவங்க எல்லாம் கிராண்ட் மாஸ்டர் லெவல்ல இருக்காங்க, இவங்களை எடுத்து நம்ம எப்படி சண்டை போறது அப்படின்னு யோசிக்கிறோம். அப்ப அந்த யுன்சியான் மாஸ்டர் எங்க டீம் எல்லாத்தையுமே அந்த குயிஃபம் கொண்டுட்டான், அவனை உயிரோட விடாதீங்க கொண்டுருங்க அப்படிங்கிறான். அப்ப அவனுங்களும் இந்த யங் ஜெனரேஷன் பீப்புள் சண்டை போடும் போது நாங்க உள்ள வர வேண்டாம்னு தான் நினைச்சோம், ஆனா இப்ப எங்களுக்கு வேற வழியில நாங்க இந்த சண்டையில உள்ள வந்துட்டோம், அந்த குயிங் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே கொண்டுறோம் அப்படிங்கிறானுங்க. அப்ப அதுல இருந்து ஒரு எல்டர், யங் மேன் நீ தான் அந்த குயிங் ஃபேமிலியோட யங் ஜெனரேஷன்ல ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சனா, இதை தடு பார்க்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரோம். நம்ம ஹீரோ என்னடா இவ்வளவு ஃபாஸ்டா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறோம். அப்ப அந்த அட்டாக்கை நம்ம பெருசு வந்து தடுத்துறாரு. அந்த லீடரை யாரா நீன்னு பாக்குறோம். அப்ப நம்ம ஹீரோ ஐயோ பெருசு நீ எதுக்கே வந்த, உனக்கு தான் வயசு ஆயிடுச்சு அப்படிங்கிறான். அப்ப நம்ம பெருசு எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாரு. அப்ப அந்த சிட்டி ஃபேமிலியோட எல்லர்ஸ், ஓ நீ தான் அந்த குயிங் ஃபேமிலியோட யூலோ, நீ கிராண்ட் மாஸ்டர் லெவல்ல தானே இருக்க, ஆனா இருந்தாலும் எங்களோட அட்டாக் உன்னால தடுக்க முடியாது, நீ வேணா 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிராண்ட் மாஸ்டர் எக்ஸ்பர்ட்டா இருந்திருக்கலாம், ஆனா இப்ப எல்லாமே மாறி போச்சு, இன்னையோட நீ செத்த அப்படின்னு நம்ம பெருசா அட்டாக் பண்ண வரோம். அப்ப நம்ம பெருசு அந்த அட்டாக்கை தடுக்கிறாரு. அப்ப அந்த சிட்டி ஃபேமிலிஸ் அந்த எல்றோம், பரவாயில்ல உனக்கு வயசாகி நீ நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்க, ஆனா இருந்து என்ன பண்றது, நீ இன்னைக்கு சாக போற அப்படின்ட்டு நம்ம பெருசு அட்டாக் பண்ண போறோம். அப்ப அந்த யுன்சியோ மாஸ்டர் அப்படிதான் அவனை கொல்லுங்க அப்படிங்கிறான். நம்ம டீம்லாம் மாஸ்டர் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம பெருசு ஓ அப்படியா இப்ப பாடுறா அப்படின்னு கத்துறாரு. நம்ம பெருசு கத்தும் போது ஒரு வேவ் மாதிரி வந்து அவன் அட்டாக் பண்ணுது. அப்ப நம்ம பெருசே டே என்னையா கொல்ல வந்த, இன்னையோட உன் கதை முடியுது அப்படின்ட்டு அந்த சிட்டி ஃபேமிலியோட லீடரே அட்டாக் பண்ணிட்டாரு. அப்ப அந்த சிட்டி ஃபேமிலியோட லீடர் இங்க என்ன நடக்குது, இது எப்படி இவனால முடிஞ்சு, நான் என்னையோட சாக போறேனா அப்படின்ட்டு கீழே விழுந்து செத்து போயிட்டான். அப்ப அந்த சிட்டி ஃபேமிலி சேர்ந்தவங்க என்னது நம்ம லீடரே கொண்டானோ, அப்ப அந்த வயசானவனோட பவர் திரும்ப வந்துருச்சு அப்படின்னு ஷாக்கா வரானுங்க. அப்ப அங்க இருந்து என்ன 2 எழுறோம், நம்ம அவனை சும்மா விடக்கூடாது, வா நம்ம டீம் அப் பண்ணி அவனை கொல்லலாம் பண்ணிக்கிறான். அப்ப நம்ம பெருசே குயிஃபாங் இப்ப நடந்ததுக்கெல்லாம் போன ஒரு 5-6 நாளா நான் ரொம்ப அதிகமா சாப்பிட்டு இருக்கேன், அதனாலதான் அப்படிங்கிறாரு. அப்ப நம்ம ஹீரோ அப்படியா அப்படின்னு ஷாக்கா வரோம். அப்ப நம்ம பெருசு எனக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி போன ஸ்ட்ரென்த் இப்ப திடீர்னு வந்துருச்சு, இதுக்கு மேலே நம்ம அமைதியா இருக்க வேண்டாம் அப்படின்ட்டு அவர் வச்சிருந்த ஸ்வாட தூக்கி ஒரு சுத்து, அந்த ஸ்வாட்ல இருந்து ஒரு எனர்ஜி மாதிரி போகுது. அப்ப அந்த 2 எழுறோம் என்னடா இது அப்படின்னு ஷாக்கா வரானுங்க. அந்த பவர் போய் அந்த 2 எழுறையும் அட்டாக் பண்ணிருச்சு. அப்ப நம்ம பெருசுக்கு அவரோட ஸ்ட்ரென்த் வந்தது மட்டும் இல்லாம இப்ப லெவல் 6 கிராண்ட் மாஸ்டருக்கு பிரேக் த்ரூ பண்ணிட்டாரு. அப்ப நம்ம பெருசு எனக்கு முன்ன இருந்ததோட இப்ப ரொம்ப அதிகமா பவர் இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்ட்டு, ஒருவேளை 5-6 நாளா நான் அதிகமா சாப்பிடறதுனால இந்த மாதிரி நடந்திருக்குமா அப்படிங்கிறாரு. அப்ப நம்ம ஹீரோவும் ஆமா மாஸ்டர் நீங்க அதிகமா தான் சாப்பிட்டீங்க, நீங்க சாப்பிட்டது எதுவுமே சாதாரண பொருள் இல்ல, எல்லாமே ஹெவன்லி ட்ரெஷர் அப்படிங்கிறோம். அப்ப அந்த யூசியோ என்னது அந்த குயிங் ஃபேமிலியோட ஓல்டு மேனுக்கு மறுபடியும் பவர் வந்துருச்சா, அது மட்டும் இல்லாம இப்ப அவர் முன்ன இருந்ததோட ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காரு, இப்ப ஏன் கதை முடிஞ்சா அப்படின்னு ஷாக்கா வரோம். அப்ப நம்ம ஹீரோ நீங்க எல்லாம் முட்டாள்னு நினைச்சிருந்த எங்களோட கிராண்ட் மாஸ்டர் தான் என்னோட ட்ரம்ப் கார்டு, நாங்க கடைசி ஒரு வாரமா அவருக்கு நிறையவே ஸ்பிரிச்சுவல் மெடிசன் கொடுத்து அவரோட ஸ்ட்ரென்த் ரெக்கவர் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறோம். அப்ப அந்த யூன்சியா நம்ம பெருசுகிட்ட மாஸ்டர் என்ன மன்னிச்சிருங்க, நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன், குயிஃபாங் கூட ஒரு சின்ன பேட்டில் வச்சுக்கலாம் தான் வந்தேன், மத்தபடி எந்த ஒரு நோக்கம் இல்ல அப்படின்னு கதறான். அப்ப நம்ம ஹீரோவும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம லைஃப் ஆர் டெத் பேட்டில் வச்சுக்கலாம் அப்படிங்கிறான். அப்ப அந்த யுன்சியானோ என்னது இந்த டியூலுக்கு நீ ஒத்துக்கிறியா, இன்னைக்கு நீ கண்டிப்பா செத்தடா அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹோச்சன் மாஸ்டர் நீங்க இந்த டியூல கலந்துக்கணுமா, அவன் பாடி டெம்பரிங் ஸ்டேஜோட லெவல் 9ல இருக்கான், அவன் கூட உங்களால எப்படி சண்டை போட முடியும் அப்படிங்கிறா. அப்ப நம்ம ஹீரோ நீ ஒன்னும் கவலைப்பட வேண்டாம் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறான். அப்ப அந்த யுன்சியான் அந்த குயிஃபங் அவனோட சாவை அவனே தேடிட்டான், இவன் வெறும் லெவல் 1 பாடி டெம்பரிங் ஸ்டேஜ்ல தான் இருக்கான், இவனை ஈஸியா என்னால கொல்ல முடியும் அப்படின்ட்டு நாம இந்த சண்டையை தொடங்கலாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்றோம். அப்ப நம்ம ஹோச்சனும் ஹூகாவும் யங் மாஸ்டர் பார்த்து அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த யுன்சியான் இந்த குயிஃபங் கூட நான் சும்மா விளையாண்டுட்டு தான் இருக்கேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல இவனோட கதையை முடிக்க போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப நம்ம ஹீரோவா அந்த அட்டாக் எல்லாத்துலயும் தப்பிச்சிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஃபெங்ஜியானோ அந்த பைத்தியக்காரன் எங்க கேப்டன் கூட சண்டை போறாங்க மறந்துட்டானா, எங்க கேப்டன் அவனால தோக்கடிக்க முடியாது அப்படிங்கிறான். அப்ப அந்த யுன்சியான் ஷாக் ஆகிறான். பார்த்தா நம்ம ஹீரோ அட்டாக் பண்றான், அது வெறும் க்ளோன் மாதிரி தான் இருக்கு, இதை வந்து இவங்க ஆஃப்டர் இமேஜ்னு சொல்றாங்க, நம்ம க்ளோன்னு சொல்லிக்கலாம். அப்ப நம்ம ஹீரோ அவன் பின்னாடி போயிட்டான். அப்ப நம்ம ஹீரோவும் நான் இந்த க்ளோன் டெக்னிக்கை கத்துப்பேன் அப்படின்னு யாருமே நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க, இது எல்லாத்துக்கும் ஷாக்கா தான் இருக்கும் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹோச்சானோ ஹூகாவோ யங் மாஸ்டர் நீங்க ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டீங்க அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. அப்ப அந்த யுன்சியானோ இந்த குயிஃபாங்கால எப்படி லெவல் 1 பாடி டெம்பரிங் ஸ்டேஜ்ல இருந்துட்டு இந்த டெக்னிக் கத்துக்க முடிஞ்சு, இவன் ரொம்ப கோவப்படுத்துறான் அப்படின்ட்டு இந்த குயிஃபாங் ஆஃப்டர் இமேஜ் டெக்னிக் கத்துக்கிட்டான், இப்படியே போயிட்டு இருந்தா இந்த பேட்டில் நான் தோத்துருவேன் அப்படின்ட்டு குயிஃபாங் இந்த மாதிரி ட்ரிக் எல்லாம் யூஸ் பண்ணாம நேர்மையா சண்டை போட அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் சரி ஓகே நான் அப்படியே சண்டை போடுறேன் வாடா அப்படிங்கிறான். அப்ப அந்த யுன்சியானோ டக்குன்னு வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிட்டான். அப்ப நம்ம டீம்லாம் அங்க என்னடா நடக்குது அப்படின்னு ஷாக்கா வரானுங்க. அப்ப அந்த யுன்சியான் குயிஃபாங் என்ன நீ குறைச்சு மதிப்பிட்டு அப்படின்ட்டு எனக்குன்னு பிளட் லைன் சீக்ரெட் ஸ்கில் ஒன்று இருக்கு,
இருக்கு. இந்த டெக்னிக்கோட பேரு பப்பட் ரீஅனிமேஷன் அப்படின்ட்டு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த டீமன் எங்களை அட்டாக் பண்ண வந்துச்சுல்ல, அப்ப இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி தான் எங்க டீம் மெம்பர்ஸ் கிட்ட இந்த பவர் எல்லாம் நான் அப்சர்வ் பண்ணிட்டு அங்க இருந்து தப்பிச்சு வந்தேன். இப்ப என்னோட கிராண்ட் மாஸ்டர் பவர்ல இருக்க டீம் கிட்ட இருந்து பவர் அப்சர்வ் பண்றேன் அப்படின்ட்டு நான் இப்ப லெவல் 1 கிராண்ட் மாஸ்டர் ஸ்டேஜ் வந்துட்டேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ போய் அட்டாக் பண்றோம். அப்ப நம்ம டீம்லாம் ஷாக் ஆகுறானுங்க. அப்ப நம்ம ஹூகா பொண்ணு யங் மாஸ்டர் அப்படிங்கறா. அப்ப நம்ம ஃபேங்ஜியா நம்ம பெருசா பார்த்து போய் அவனை காப்பாத்துங்க, நீங்க மட்டும் போய் அந்த ஃபைட்டை நிறுத்தல அப்படின்னா குயிஃபங் கண்டிப்பா செத்துருவான் அப்படிங்கிறான். அப்ப நம்ம பெருசே நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்கடா, குயிஃபங் என்கிட்ட என்ன சொல்லியிருக்கானா, அவன் எப்ப சாகரத்து கிட்ட போறானோ அப்ப அவனுக்கு ஒரு பவர் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கான் அப்படிங்கிறாரு. அப்ப நம்ம ஹீரோ இவன் என்ன கொல்ல பாக்குறான், கொஞ்ச நேரம் போனா செத்துருவேன், இப்பதான் அது கரெக்டான டைம் அப்படின்ட்டு அவனோட பவரை யூஸ் பண்றான். அப்ப நம்ம ஹீரோ அந்த யுன்ஷியானிட்ட இந்த சோட உடைச்சிட்டு, டே நீ என்ன நினைச்ச என்ன கொல்ல முடியும்னு நினைச்சியா அப்படின்ட்டு அந்த யுன்ஷியானோட மூஞ்ச சேர்த்து ஒரு குத்து. அவன் இங்க என்னடா நடக்குது அப்படின்னு ஷாக் ஆயிட்டு பறந்து போய் விழுறான். அப்ப நம்ம டீம்லாம் அங்க என்ன நடக்குது, நம்ம யங் மாஸ்டரால அவனை எதிர்த்து சண்டை போட முடியுது அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. அப்ப நம்ம பெருசும் ஆமா நம்ம குயிஃபங் சொன்னது கரெக்டா போச்சு, இது குயிஃபங்க்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு சீக்ரெட் டெக்னிக் தான். இந்த டெக்னிக் அவன் எப்ப சாக போறானோ ஆட்டோமேட்டிக்கா ஆக்டிவேட் ஆயிருது. அப்புறம் இந்த ஸ்கில்லை வச்சு யார் அவனை கொல்ல வராங்களோ அவங்களோட ஸ்கில்ல குயிஃபங்கால யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறாரு. அப்ப நம்ம ஹீரோ டெரரா நின்னுட்டு இருக்கான். அப்ப அந்த யுன்ஷியான், டே இங்க என்ன நடக்குது, இந்த குயிஃபங்க எப்ப என்னோட பவர் யூஸ் பண்றாங்க ஆயிட்டு, இல்ல இதுக்கு நான் விட மாட்டேன், நான் லெவல் 1 கிராண்ட் மாஸ்டர்ல இருக்கேன், போய் இந்த பாடி டெம்பரிங் ஸ்டேஜ்ல லெவல் 1ல இருக்க குயிஃபங் கிட்ட நான் தோக்கு போனோம், இதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண போறோம். அப்ப நம்ம ஹீரோ நீ என்னடா பண்ற அப்படின்ட்டு உடனே நீ முட்டி போட்டு உட்கார்ற அப்படிங்கிறான். அப்ப அந்த யுன்ஷியானும் முட்டி போட்டு உட்காந்துட்டான். அப்ப அந்த யுன்ஷியான், டே இங்க என்னடா நடக்குது, இந்த குயிஃபங்கோட ஆரா என்னடா இவ்வளவு பயங்கரமா இருக்கு, இந்த ஆராவை பார்த்தாவே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு கதறிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ அந்த யுன்ஷியோனியை பார்த்து, டே நான் சொல்றதை கேட்க மாட்டியா அப்படின்னு டெரரா கேட்கறான். அப்ப அந்த யுன்ஷியோனியோ, டே குயிஃபங் என்ன விட்டுறா, நான் இந்த போட்டியில தோத்துட்டேன்னு ஒத்துக்கிறேன், நான் சிட்டு ஃபேமிலியோட பாயிண்டர் குரூப்ல ஒரு வைஸ் லீடரா இருக்கேன், என்ன உன்னால கொல்ல முடியாதுடா அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோ அவனோட கழுத்தை பிடிச்சிட்டு, டே நான் உன்னை மட்டும் கொல்ல போறது இல்ல, உன்னோட பாயிண்டர் டீம் மொத்தமா அழிக்க போறேன் அப்படின்ட்டு நீ செத்து போடா அப்படின்ட்டு அவனை தூக்கி தரையில ஒரு குத்து. அப்ப அந்த யுன்ஷியோனோட டீமை சேர்ந்தவனுங்களாம், எனதே அந்த குயிஃபங் நம்ம வைஸ் கேப்டனையே கொண்டுட்டானா, இவன் எப்பறா கொன்னா அப்படின்னு சாக்க வரான். அப்ப நம்ம ஹீரோ அந்த டீம் மட்டும் இருக்கணுங்கிட்ட, டே இன்னையோட உங்க கதை எல்லாம் முடிஞ்சு, நீங்க செத்தீங்க அப்படின்ட்டு அங்க இருக்க எல்லாத்தையுமே கொண்டுட்டு இருக்கோம். நம்ம ஹீரோவை பார்க்கறதுக்கு பக்காவான வில்ல மாதிரி இருக்கும். அப்ப நம்ம டீமே, டே அங்க என்னடா நடக்குது, நம்ம யங் மாஸ்டர் இவ்வளவு பவர்ஃபுல் அப்படின்னு சாக்க வரானுங்க. அப்ப நம்ம ஹீரோ இதெல்லாம் முடிஞ்சு இன்னைக்கு அந்த சிட்டு ஃபேமிலியோட 5வது பாயிண்டர் குரூப்பை சேர்ந்தா எல்லாருமே செத்து போயிட்டாங்க, நம்ம குயின் ஃபேமிலி எதிர்த்து சண்டை போடணும்னு நினைச்சாவே அவங்களோட கதை முடிஞ்சு போயிடணும் அப்படிங்கிற நம்ம ஹீரோ. அப்ப நம்ம டீமும் ஓகே மாஸ்டர் அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம பெருசு இந்த மாதிரி ஒரு பிரசன்ஸை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை அப்படின்னு சாக்க வராரு. அப்ப நம்ம ஹீரோ, இந்த பவரை நான் யூஸ் பண்ண கத்துக்கிட்டா, இந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணும்போது எனக்கு ஸ்ட்ரென்த் மட்டும் கிடைக்கல, என்னோட ஆராவை பார்த்தாவே எனிமீஸ் எல்லாமே பயப்படுறாங்க அப்படின்ட்டு இந்த பவரை பத்தி யாருக்குமே தெரியலையா, இது என்ன வகையான பவர் அப்படின்ட்டு அங்க இருந்து நம்ம டீம் கிளம்புறாங்க. இதோட அந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.